வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பெண்களுக்காக. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆனந்திபாய் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் மற்றும் சேவையாளர் ருக்மாபாய். அவங்கள பத்தின கதை தான் இது. இந்தியாவின் நடப்பு திருமண வயது பெண்களுக்கு இப்போ 18 வருஷம் நமக்கு தெரியும். ஆனா 1885ல் அது 10 இருந்ததுங்கிறதும், அதுக்கப்புறம் 1891ல் அது 12 மாறுச்சு. அதுக்கு காரணமானவங்க தான் ருக்மாபாய். 1885ல் ருக்மாபாய் கோர்ட்ல இருக்கும்போது ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. அதாவது நீங்க உங்க கணவர் தாதாஜி கூட போய் வாழணும், இல்லைன்னா நீங்க 6 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நடந்த குழந்தை திருமணத்திற்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு முடிவு எடுத்து, அதுக்காக நான் ஜெயிலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி செஞ்சதன் காரணமாக தான் அன்னைக்கு 10 வயசுலேருந்து 12 வயசா இந்திய பெண்ணின் திருமண வயது மாற்றப்பட்டது. ருக்மாபாய் 11 வயசா இருக்கும்போது ஆற்றான் தந்தையின் பெயர் ஷகாராம் அர்ஜுன். அவர் ஒரு டாக்டர். அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு அவங்க அம்மா அப்பாவோட ருக்மாபாய் இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட ஒரு நினைவில் இருக்குமாங்கிறது நமக்கு சந்தேகம் தான். அவர் ருக்மாபாயை நல்லா படிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணுறாரு. ருக்மாபாயும் நிறைய எல்லாம் படிக்கிறாங்க. 1884 குழந்தை பருவத்தில் ருக்மாபாயை திருமணம் செஞ்ச தாதாஜி என்னோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அவரோட போய் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாதாஜி அமைதியாக இல்லை. அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு 1884ல். அப்போ சட்டம் பெண்ணின் திருமண வயது 10, கல்யாணம் ஆகிட்டா மனைவி கணவரோட தான் இருக்கணும், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும். ருக்மாபாய் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜட்ஜ் சட்டப்படி நீங்கள் அவரோட வாழணும், இல்லைன்னா 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லும்போது, நான் 6 மாதம் சிறை தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ருக்மாபாய் அதோட விடலை. அவங்க த ஹிந்து லேடி அப்படிங்கிற பேரில் அப்போ இருந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கெல்லாம் லெட்டர் மேலே லெட்டர் போட்டு தன்னோட பிரச்சனையை அறிவிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி அதை அடுத்து ருக்மாபாய் பண்ணது தான் ஒரு புரட்சினே சொல்லலாம். 1891ல் கேஸை நடத்தி 10லிருந்து பெண்ணின் திருமண வயது 12 மாற்றப்பட்டது. ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய எழுச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. அந்த தீப்பொறி ருக்மாபாய். அதுக்கு மேலே அவங்க வெளிநாடு போய் தன்னோட மருத்துவ படிப்பை படித்து இந்திய முதல் பெண் மருத்துவர் மற்றும் மருத்துவ சேவை புரிஞ்சவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. நமக்காக நாம் எப்போவுமே குரல் கொடுக்கணும், போராடணும். நமக்கு எதுன்னு சரின்னு படுதோ, சமூகத்துக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம்.